இதான் என் ஊரு. இதை விட்டுட்டு நான் எங்கடா போவேன்? தெரியல மாப்பிள்ள போன் அடி. என்ன கட் பண்ணுறான்? கட் பண்ணுறேன். அவன் எங்கே இருப்பாங்க? எங்கே இருப்பான்ட்டு அவன் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னடா சர்ப்ரைஸு? அவனை ஒருத்தந்தா அவனோட சேர்த்து அதே ஒருத்தாண்டா. எப்படி சிவாஜி இடம் தெரியுமாடா? தெரியுதா? காலேஜும் முடிஞ்சிச்சு. நம்ம டான்ஸ் ஆனதெல்லாம் காலேஜோடய போயிடுச்சு. டான்ஸ் ஆடே வச்சு பெருசாக சாதிக்கலான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது போல. நம்மளனா வீடு வேலை அப்படியே போயிடும். மனசு கஷ்டமாக இருக்கும். மதுரை ஃபீல் பண்ணாது. ஒரு டீ சாப்பிட்டே பேசுவோம். அதெல்லாம் சரிடா. நம்ம காலேஜில் சில சமயம் சூப்பராக பண்ணிட்டோம். எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது மிகப்பெரிய டிஜிட்டல் அவார்டு, பெரிய பெரிய லெஜண்ட்லாம் வேறு வருவாங்க. நம்ம பேர் அதெல்லாம் பண்ணுறது, நம்ம பேர் அவ்வளோ டான்ஸும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. எங்கள் ஊரில் சாவு குத்துலேருந்து சாமி குத்து வரையும் சூப்பராக ஆடுவார். அவரை பார்த்து கேட்கணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக டான்ஸ் சொல்லி தருவார். அவர் நேரில் போய் பார்ப்போம், என்னான்னு கேட்போம். ஓகேவா? சரிலாம் மச்சான், அங்கே தான் எங்கேயாச்சும் டான்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாரு. தேடி பார்ப்போம் வாங்க. சரி ஆமாம் மச்சான். அண்ணா, நீங்கள் எங்கள் காலேஜில் டான்ஸ் ஆடின விஜய் அண்ணன் தானே? நானே அப்படி ஆகிட்டீங்க. காலேஜில் டான்ஸ் பண்ணாலும் ரொம்ப ரசிச்சு வேற லெவலில் பிடிச்சிங்க. அப்படி ஆடி ஆடி தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து என்னை போர்தடிட்டாங்க. ஆமாம், நீனா இருப்பா? மிகப்பெரிய இடத்துல டான்ஸ் டான்ஸ் என்னால் முடியாது தம்பி. எனக்கு ட்ரெஸ் இல்லை, குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கப்ப எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் எங்களை நம்பி வானேன். மற்ற பசங்க மாதிரி ஏமாற்றிட்டு தான் போக மாட்டாங்க. மற்ற பசங்க மாதிரி நீங்களே விட்டு போயிட மாட்டீங்க. இல்லை, பசங்க மாதிரி ஏமாற்றிட்டுலாம் போக மாட்டாங்க. அடுத்த வரைக்கும் கூட இப்போ கண்டிப்பாக டான்ஸ் பேர் வாங்கி விட்டுறாங்க தம்பி. என்ன நான் எதுவும் கேட்கலண்ணா. யாரு மேலே கையை வைக்கிற? அவர் ஒரு காலத்தில் எப்படி இருந்தவர் தெரியுமா? அவர் ஏறாத ஸ்டேஜ் இல்லை, போகாத ஊர் இல்லை, வாங்காத அவார்டு இல்லை. அவர் எத்தனை பேர்த்த வளர்த்து விட்டுருக்காரு தெரியுமா? ஸோ ஒரு சில பேர் அவரோட திறமைங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு அவர் அந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. யாரையும் இப்படி தப்பாக குறிப்பிட்டு இடம் போட்டு பேசுகிறாதீங்க. நான் ஏதாவது பேசினதில்ல தப்பாக இருந்தால் நான் மன்னிச்சிடுங்க. பின்பு தான் செய்த தவறை உணர்ந்து மற்றும் விஜய்க்கும் அவரை உருவாக்க நினைத்த அந்த 4 பசங்களுக்கும் அறிவுரை செலுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்து
அனுப்பி வைக்கிறார் ஹரி. அவரோட சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி இந்த பசங்க மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா அவரோட நாடு வாழ்க தமிழ் பூமிக ஒற்றுமை. மதங்கள் வேறு வேறாக இருக்கலாம், ஜாதிகள் வேறு வேறாக இருக்கலாம், உடம்பில் ஓடக்கூடிய குருதிகள் கூட வேறு வேறாக இருக்கலாம். இணைவோம் நடனத்தால். கண்ணில் நெருப்போடு காலில் கலையோடு வாழும் கலைஞனே நீ எங்கே? வாழும் கலைஞனே நீ எங்கே? கண்ணில் நெருப்போடு காலில் கலையோடு வாழும் கலைஞனே நீ எங்கே? ஆடி ஆடி அழுத்தாலும் ஓடி ஓடி கரைத்தாலும் எண்ணத்தை மாற்றலாமா? எண்ணத்தை மாற்றலாமா? எங்கும் ஏனடா வேடிக்கை? வாழ்க்கை எங்கே? உன் வாழ்க்கை எங்கே? இன்னும் பொறுப்பாயா நடனமே என் நடனமே? இணைவோமே இணைவோமே நடனத்தால் இணைவோமே, இல்லை மறைவோமே மறைவோமே மரணத்தால் மறைவோமே. கண்ணில் நெருப்போடு காலில் கலையோடு வாழும் கலைஞனே நீ எங்கே? வாழும் கலைஞனே நீ எங்கே? கண்ணில் நெருப்போடு காலில் கலையோடு வாழும் கலைஞனே நீ எங்கே? வாழும் கலைஞனே நீ எங்கே? உன்னை போல ஒரு பிறவி எடுப்பதற்கு வேறு யாருண்டு சொல்லடா நீ சொல்லடா. உன்னை போல ஒரு பிறவி எடுப்பதற்கு வேறு யாருண்டு சொல்லடா நீ சொல்லடா. கண்ணில் நெருப்போடு காலில் கலையோடு வாழும் கலைஞனே நீ எங்கே? வாழும் கலைஞனே நீ எங்கே? ஒரு ஏரியா நம்ம பசங்க மதுரையும் வந்துட்டாங்கங்க. இப்போது அவங்களோட டான்ஸை பார்ப்போம். அவங்க இனிமேல் மென்மேலும் நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். டேய் தமிழா, நான் இந்த இடத்தெல்லாம் பார்த்ததே இல்லைடா. நான் பாடவே குப்பை பொறுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டு என்னையும் ஸ்டைலாக மாற்றி இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க. நான்லாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வருவேன் நினச்சி கூட பார்க்கலடா. அண்ணா, உன் கூட இருந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மேலே போய்ட்டு உன்னை குப்பை பொறுக்க விட்ட பசங்க மாதிரி நினச்சியாண்ணா? நாங்கள் அப்படி இல்லைண்ணே. நாங்கள் கடைசி வரையும் கூட வருவோண்ணே. எங்களை குருவாக இருந்த நீ ஒன்றை நாங்கள் பெரிய இடத்துக்கு தானே கூப்பிட்டுட்டு போவோம். நம்ம எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லி நம்மளோட பாட்டு ஆரம்பிச்சிடுவோம். சரிடா சரிடா தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிற
யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால என்ன முடியுன்றது முக்கியம். நமக்கு செட் ஆகல இந்த டைலாக். எஸ் சார். மோட்டிவேஷனாக நான் பேசி பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் முதல் முறையாக ஆடி பார்க்குறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம ஸ்டைலில் குத்துரான்ஸ் பண்ணலாமாண்ணே? கண்டிப்பாடா தம்பி, நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம ஸ்டைலை நான் விட்டுருவோண்ணா. இப்போ இறங்கி நம்ம தமிழ்நாடு ஸ்டைலை என்னென்ன காட்டுறோம். ஓகேவா? ஓகேண்ணா. என்னண்ணே அண்ணா ஒரு டவுட்ண்ணே, நீ காலேஜ் படிக்கும்போது ஒரு டீச்சரை லவ் பண்ண நீ என்ன, அந்த ஸ்டோரியை கொஞ்சம் சொல்ல. இதை வேணா சொல்லண்டா. அதுதான் தம்பி, அப்போ நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன்டா, ஃபைனல் இயர்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் காலேஜுக்கு புதுசாக ஒரு டீச்சர் ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க பேர் மலர். அக்கா மக்கா அப்படி ஒரு லவ்டா. அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பழசெல்லாம் மறந்துட்டா. நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியல. நான் லவ் பண்ணதெல்லாம் கூட மறந்துட்டா. அவ கல்யாணத்துக்கு போய் நானே என் கையால் பொக்கையெல்லாம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுட்டா. அதுக்கப்புறம் டேய், நீங்களா என்ன ஃபீல் பண்றீங்க? இப்போ இந்த பொண்ணுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லடா. மாஸ்டர், அந்த டீச்சர் இந்த அக்கா தானே? டேய், இந்த அக்கா இப்ப வேலை பார்க்குற டீச்சர்ரா. அதுதான் பசங்க சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அவார்டும் வாங்கிட்டாங்க. இதாங்க ஒற்றுமை. ஒற்றுமை இருந்தால் யாரும் உச்சத்தில் தொடரலாம். அதற்கு உதாரணம் இக்குறும்படம்.